கடவுளே அஜித் அப்படிங்கிறானுங்க. விஜய் கடவுள் கிடையாதா? எங்க விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா ஒரு தேரோட்டி, கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா. இந்த எலெக்ஷனை ஜெயிக்க வைக்க போறதே எங்க ஆதவ அர்ஜுனா தான், தெரியுமா? வாயில வச்சோம்னா போதும். தற்குறி 3 வாட்டி சொல்லிட்டீங்க. தற்குறின்னு சொல்லக்கூடாதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. எங்களை பார்த்து ஆச்சரியக்குறின்னு சொல்லணும். நீங்க ஒரு ஆச்சரியக்குறி ஊதுங்க. குப்போட்டி வந்துருச்சு. குப்போட்டி வந்து ஆமா, நாங்க இறக்குறோம் பாருங்க. பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளார பாருங்க. கம்யூனிட்டி பேருக்கு இந்த சிபிஐ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வேகமா வேலை பார்க்கறாங்க. சிபிஐ பிரைவேட் ஆயிருச்சு பிரைவேட் ஆயிருச்சு. முன்னாடி யார் கொடுத்துருக்காங்க தெரியுமா? யாராவது கொடுத்துருக்காங்கன்னா செத்து போனார்ல மயில்சாமி, அவர் சுயேட்சை நினைக்கும் போது கொடுத்தாரு. தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. பிரகாஷ்ராஜ் இருந்தார்ல, அவருக்கு அந்த சின்ன விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் வாஷ் அவுட், 2 பேரும் தோத்துட்டாங்க. தோத்த சின்னத்தை உங்களை கொடுத்து தோக்க வைக்கிறாங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் ஊத போற சங்கு நல்லா ஞாபகத்தில் வச்சு. ஏங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தவனே இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. அப்ப எங்க தலைவர் இத்தனாவ படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவர் எவ்வளவு பெரிய ஆளா அவர் தெரியுமா? பள்ளிக்கூடம் படிச்சீங்களா? படிச்சேன். உங்க மாதிரி பாதியோட வரல. நான் முழுசா படிச்சேன், காலேஜும் போனேன். எங்காலும் பாதியில வந்தார். ஆமா, சினிமா நடிக்க சொல்லி பாதியோட வந்துட்டாரு. நான் உங்களை பத்தி கேட்டா உங்களோட போடுங்க. திடீர்னு எங்காலும் படிக்கல அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறது மாதிரி இருக்குல்ல. திருப்பி வேணாங்க, நான் பேசுமா இல்ல உட்காந்து பேசுமா இல்ல வேணாங்கிறீங்களா? பேசுங்க. தனியா பேசுறீங்களா? அப்படி அவங்க 2 பேத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்ன கனெக்ஷனா? கேபிள் கனெக்ஷனா? அப்படி எந்த காரணத்தை கொண்டும் எங்க அண்ணியா ஏங்க திருச்சாவும் அண்ணி தாங்க. வேணாங்க. என்னங்க இது? என்னங்க கேமராமேன், என்னங்க இது? அவருக்கு புரியுது. ஒரு தேவ தூதர் மாதிரி எங்களுக்கு விஜய் வந்திருக்காரு. எங்களை காப்பாத்தி செவ்வாகரத்துல எங்களை வச்சிருவாரு. ஒரு விஷயங்க, உண்மை முகம் தலைவனுக்கு தெரியும், புரியுதுங்களா? சில நேரம் தெரியுமா உங்க தலைவனுக்கு தெரியுமா உண்மை முகம் யாரு அப்படின்னு தெரியுமா? தெரியாம தான் புசியா இருந்த பக்கத்துல வச்சிருக்காரா? தெரியாம தான் ஆதவ தெரிஞ்சிருந்தா புசி ஆனந்தி வச்சிருக்க மாட்டாரு, ஆதவஜனா வச்சிருக்க மாட்டாரு. இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் போயிருக்குன்னா அது முழுக்க காரணம் ஆதவஜனாங்கிறாங்க. ஊர் 1000 சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா திமுகவோட ஒரு ஸ்லீப்பர் செல்லு உள்ளார விட்டு கட்சியை கலைக்கிறதுக்காக பாக்குறாங்க அப்படின்னு யார உள்ளார விட்டாலும் விஜயோட கட்சியை ஒண்ணும் செய்ய முடியாது, தெரியுமா? அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆதவஜனா கட்சியை குழப்புறாரு? ஏங்க ஊர் பேசிட்டு இருக்குங்க. நாங்க அப்படி கிடையாது. ஒரு மனிதனை நம்பணும்னா கடைசி வரைக்கும் நம்புவோம், புரியுதுங்களா? அந்த மனுஷன் மாதிரி ஒரு ஸ்லீப்பர் செல்னு சொல்லவே முடியாது. அந்த மனுஷன் மாதிரி ஒரு சொல்லிட்டீங்களே, ஸ்லீப்பர் செல் சொல்லிட்டீங்களே, திமுக ஸ்லீப்பர் செல் ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டீங்களே. ஏங்க, அந்த மனுஷன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அந்த மனுஷன் தாங்க விஜய தேர் எடுத்து தெருவுல விட்டாரு, தெரியுமா தெரியாதா? தேர் எடுத்து ஏங்க, எங்க விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா ஒரு தேரோட்டி, கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா. இந்த எலெக்ஷனை ஜெயிக்க வைக்க போறதே எங்க ஆதவ அர்ஜுனா தான், தெரியுமா? இந்த எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணதே ஆதவ அர்ஜுனா, தெரியுமா? விஜய் முதல்ல இந்த எலெக்ஷன் நிப்பாரான்னு தெரியல, 3ஆம் தேதி மேல தெரியும் நிப்பாரா நிக்க மாட்டாரா அப்படின்னு. கிருஷ்ணர் ஒரு காலத்துக்கும் பாண்டவருக்கு எகைன்ஸ்டா நடந்தது இல்லை. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா ஒரு காலத்திலையும் விஜய்க்கு எகைன்ஸ்டா நடக்கவே மாட்டார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அவங்க 2 பேத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்ன கனெக்ஷனா? கேபிள் கனெக்ஷனா? அப்படி கேபிள் கனெக்ஷன் இல்ல நெட் கனெக்ஷனா? நெட் கனெக்ஷனா? ஏங்க, நான் என்ன சொல்றது, எமோஷன் பாண்டிங் சொல்றேன், தெரியுமா? எமோஷன் பாண்டிங், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார அந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் பாண்டிங் இதெல்லாம் இருந்தாதான் அந்த உறவுகள் நல்லா இருக்கும். அது மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளார நட்புங்கிற ஒரு பாண்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. சங்கடமா இருக்காது? ஏதோ எமோஷனல் பாண்டிங் சொல்றீங்களா? அது என்னதுங்க? ஏதோ நட்பு ரீதியா சொல்லலாம். நீங்க பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றீங்களா? என்ன எனக்கு புரியலையே. ஏன் அப்படி தப்பா பேசுறீங்க? விஜயும் ஆதவ அர்ஜுனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? அப்படி புரியல. என்ன இப்ப நீங்க தான் சொன்னீங்க விஜயும் ஆதவ அர்ஜுனான ஒரு எமோஷனல் பாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னீங்க. சங்கடமா இருக்காது? ஹலோ, இல்ல நான் வேணாங்க. எனக்கு அதான் வேணாங்க. நீங்க ஆதவ அர்ஜுனா விஜய் ஹஸ்பண்ட் சொல்லாதீங்க, அது வேணாம். நல்லா ஹஸ்பண்ட் சொல்லுங்க. நீங்க தானங்க சொன்னீங்க. எப்பா ப்ளே பண்ணி காட்டுப்பா, ரிவைண்ட் பண்ணி காட்டுப்பா. நான் நீங்க நண்பர்கள் ஒரு பாண்டிங் அப்படி சொல்லுங்க. ஒரு அர்ஜுனருக்கும் ஒரு கிருஷ்ணனுக்கும் என்ன பாண்டிங் இருந்ததோ அது மாதிரி ஒரு பாண்டிங் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கறீங்க. இப்ப நீங்க தான் சொன்னீங்க.
ஏங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார எவ்வளவு அந்யோன்யமான ஒரு புரிதல்கள் இருக்குமோ அந்த அளவுக்கான புரிதல் கொண்டவங்க. அந்த புரிதல் வேற, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிதல் வேற, நட்புங்கிறது வேற. குழப்பிக்காதீங்க. விசில் அடிச்சாங்க அப்பப்ப நிரூபிக்கிறீங்க நீங்க. ஆனாங்க நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. என்னை கூப்பிட்டு வச்சு என் வாயிலேயே வேற மாதிரி பேச வைக்கிறது மாதிரிலாம் பேசுறீங்க. எனக்கு தெரியும். நான் பேசல சார். நான் எந்த அளவுக்கு சரியா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் சரியா பேசுறத நீங்க தப்பா பேச வைக்கிறது மாதிரி முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் நான் புரிஞ்சிக்காத அளவுக்கு முட்டாள் கிடையாது. நான் இருக்கிறது தாவேக்காவில், புரியுதுங்களா? தாவேக்காவில் இருக்கலாம் தற்குறின்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அதி புத்திசாலிகள் தான். ஒரு தற்குறியா இருக்கிறதுக்கு 6 பேர் வேலை செய்யறானுங்க, புரியுதுங்களா? தற்குறி 3 வாட்டி சொல்லிட்டீங்க. தற்குறின்னு சொல்லக்கூடாதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. எங்களை பார்த்து ஆச்சரியகுறின்னு சொல்லணும். ஓ, ஆச்சரியகுறி சொல்லுங்க. ஆச்சரியகுறின்னு சொல்லுங்க. தற்குறி தான் நல்லா இருக்கு. ஏன் ஆச்சரியகுறி சொல்ல மாட்டீங்களா? ஆச்சரியகுறி அது ஆச்சரியமா பாக்குறது. 40 பேர் குண்டிலடா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம், ஒரு வேகம். அதுதான் ஆச்சரியக்குறி. தற்குறி தான் நல்லா இருக்கும். இப்ப புதுசா விசில் அடிச்சா மூச்சு அப்பப்போ ஊதி காட்டுங்களேன், நல்லா இருக்கு. நீங்க ஆச்சரியகுறி சொல்ல மாட்டீங்கன்னா நான் எதுக்கு ஊதணும்? நீங்க ஆச்சரியகுறி சொல்லுங்க, நான் ஊதுறேன். சரி, ஆச்சரியக்குறி சொல்லணுமா? ஆச்சரியகுறி சொல்லுங்க, அப்பதான் நான் விசில் ஊதுவேன். சரி, நீங்க ஒரு ஆச்சரியக்குறி ஊதுங்க. குப்பை வந்துருச்சு. குப்பை வண்டி வந்துருச்சு. ஆமா, இந்த சத்தம் குப்பை வண்டி எடுப்பாங்கல்ல, குப்பை எடுப்பாங்கல்ல, அவங்களுடைய சத்தம். குப்பை வண்டி வந்துருச்சுங்க, குப்பை எடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த விசிலோட வரலாறு தெரியுமா? விசிலை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அதான் அந்த விசிலோட வரலாறு தெரியுமா? வரலாறு நல்லா தெரியுங்க. ஆனால் கண்டுபிடிச்சவன் எவன் வேணுமாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சவனோட எங்கள் தலைவர் கையில் இது இருக்கிறப்ப தான் அந்த கண்டுபிடிச்சவனுக்கே இது பெருமை. இந்த விசில் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி யார் கொடுத்துருக்காங்க தெரியுமா? யார் கொடுத்துருக்காங்கன்னா, செத்து போனார்ல மயில்சாமி, அவர் சுயேட்சை அணைக்கும் போது கொடுத்தாரு. தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. பிரகாஷ்ராஜ் இருந்தார்ல, அவருக்கு அந்த சின்ன விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் வாஷ் அவுட்டு, 2 பேரும் தோத்துட்டாங்க. தோத்த சின்னத்தை உங்களை கொடுத்து தோக்க வைக்கிறாங்க. இப்போ கூட புரியலையா நீங்க? இல்லைங்க, ரொம்ப கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ண சார், வரலாறு சார். விசில கையில வாங்கி காட்டுப்பா, என்னப்பா பாருங்க. விசில கையில வாங்கி பெருமையா பத்தி விசில பத்தின விசில வரலாறு தோத்த சின்ன சார், விசிலோட வரலாறு சொல்றேன்னு சொல்லிவிட்டு செத்து போயிட்டான் தோத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மைதான், வரலாறு தான். மயில்சாமி அவர் தான் இதே விருவமாக்க தொகுதியில நின்னாரு, நல்லா தெரியும். நானே அவர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவருக்கு விசில் சின்னம். அவர் பாவம் இறந்து போயிட்டாரு, உடல்நிலை குறைவு காரணமா இறந்து போயிட்டாரு. ஆனா தோத்தும் போயிட்டாரு. இங்கிட்டு பிரகாஷ்ராஜ் நல்ல மிகப்பெரிய நடிகர், அவருக்கு விசில் சின்னம் கொடுத்தாங்க. சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. ஆமா, விசில கொடுத்து தோத்துட்டாங்க செத்துட்டாங்கலாம் சொல்லிட்டு ஒரு விசிலுங்கிறது வேணாம். இது புதிய சாதனை படைக்க போற ஒரு சம்பவம். ஆமா, ஆல்ரெடி இங்க சம்பவம் பண்ணிட்டீங்க கரூர்ல. சம்பவம் பண்ணிட்டோமா? ஆமா, புதிய சாதனை படிக்க வேண்டியது இல்லை சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ப்ளீஸுங்க, நடந்து முடிஞ்ச தவறான ஒரு சம்பவத்துக்கு எங்களை ஆளை தூக்கி காட்டிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? சிபிஐ காட்டும் பாருங்க. சிபிஐ காட்டுமா? நல்லா மயில்சாமியும் பிரகாஷ் ஊதாதான் நீங்க ஊத போறிய. அவங்க சரியா ஊதாம தாங்க இந்த தோத்து போனாங்க, புரியுதுங்களா? நாங்க அப்படி கிடையாது. வாயில வச்சோம்னா போதும் அப்படி கண்டினியூவா அடிச்சுட்டு இருப்போம். ஏற்கனவே ஹார்ட் வீக் பார்த்துக்காங்க. ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்கு, ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, ஆல்ரெடி ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ரொம்ப ஊதிராதீங்க. ஆமா வேணாங்க, ஆனா இந்த விசில் புரியுதுங்களா? எங்களுக்கு ஒரு புகழ் முரசு. மற்ற கட்சிக்கெல்லாம் ஊத போற சங்கு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்ற கட்சிக்கா இல்லை தனக்கு தானாவா? மற்ற கட்சிக்கா தனக்கு தானாவா? ஆமா, எனக்கு புரியல. இல்லை, மற்ற கட்சி சங்கு ஊத போற சொல்றீங்களே, மற்ற கட்சியா இல்லை உங்களுக்கு நீங்களே ஊதிக்க போறீங்களான்னு கேட்டேன். இதை பார்த்து என்ன சங்கு மாதிரி தெரியுதா? இது விசிலா சங்காங்க? அது நீங்க சொல்ற நடவடிக்கையை பொறுத்து இருக்கு. இந்த விசிலாவும் மாத்தலாம். ஆல்ரெடி சங்கு ஊதிட்டீங்க, சங்கா மாத்திட்டீங்க, அதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சங்கு ஊதிட்டீங்களே 40 பேருக்கு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இது அரசாங்கத்தால், இந்திய அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம். அந்த சின்னத்தை அவமானப்படுத்துற விஷயம் சுயேட்சை சின்னம். ஆமா, சுயேட்சைக்கு இதான் சின்னம். எந்த சின்னமா இருந்தாலும் அந்த சின்னத்தை அவமானப்படுத்த கூடாதுங்க, புரியுதுங்களா? இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் இது, புரியுதுங்களா?
அதை அவமானப்படுத்துற வார்த்தைகளை நீங்க use அங்கீகரிக்கலாம் பண்றீங்க. படல. அங்கீகரிக்கப்பட்டா உங்களுக்கு தனிச்சின்னம் ஒதுக்குவாங்க. இது வந்து சுயேட்சைக்கு இந்த சின்னன்னு சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கலாம் படல. உங்களை மனுஷனா மதிக்கல அவன். இந்தடா விசில் அடிச்சா குஞ்சுன்னு சொல்லி ஒரு விசில தூக்கி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்பலாம் பீத்திக்காதீங்க. எங்களை மனுஷனா மதிக்கலையா? ஆமா. ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எங்க தலைவர் யார் தெரியுமா? அமெரிக்க பிரசிடென்ட் இன்னைக்கு இருக்கார்ல, டொனால்ட் ட்ரம்ப். ஆமா. ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த அந்த ஆளே அமெரிக்க பிரசிடென்ட்னா எங்கால் வந்து எவ்வளவு பெரிய ஹீரோ. அடிச்சிட்டா எவ்வளவு பெரிய ஹீரோங்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட். நீங்க தான் சொன்னீங்க. ஹலோ, டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எங்கால ஹீரோன்னு சொல்றாங்க. ஆமா. இல்ல நீங்க உங்களால ஜூனியர் ஆர்டிஸ்டோட போய் ஒப்பிட்டு பாக்குறீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒப்பிட்டேன்னா ஏங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தவனே இன்னைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. அப்ப எங்க தலைவர் இத்தனாவது படத்துல ஹீரோ நடிச்சிருக்காரு. இவர் எவ்வளவு பெரிய ஆளா அவர் தெரியுமா? ஒரு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ற புத்தி இருக்கணும் நமக்கு. ஓ, புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? பள்ளிக்கூடம் படிச்சீங்களா? படிச்சேன். உங்க மாதிரி பாதியோட வரல. நான் முழுசா படிச்சேன். காலேஜும் போனேன். எங்காலும் பாதியில வந்தாரா? ஆமா. சினிமா நடிக்க சொல்லி பாதியோட வந்துட்டாரு. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு காலேஜ்ல. ஏன் ஒரு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு படிக்கிற அவசியம் இல்லைங்க. படிக்காத காமராஜர் தான் எங்க முதலமைச்சர். புரியுதுங்களா? படிப்பை பத்தி ஒரு இது நான் நீங்க படிச்சீங்களான்னு தான் கேட்டேன். எங்க தலைவர் பாதியோட நிப்பாட்டினதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேனா? நான் நீங்க படிச்சீங்களான்னு கேட்டா படிச்சுட்டு தான் வந்தேன். உங்க ஆளு மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வரலன்னு சொல்ல வந்தேன். வேணாங்க, நான் உங்களை பத்தி கேட்டா உங்களோட போடுங்க. திடீர்னு எங்காலும் படிக்கல அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறது மாதிரி இருக்குல்ல. நான் அவமானப்படுத்தல, நீங்களே இப்ப அவமானப்படுத்திக்கிறீங்க. உங்க ஆளு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கறிய படிக்கிறீங்க. ஆமா, இப்ப நீங்க தான் சொன்னீங்க. ஏங்க என்னங்க அது? நான் என்ன கண்டென்ட்ல பேசிட்டு இருக்கேன்? நீங்க வந்து நான் பேசுறது புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா இல்ல புரியல? நான் எங்க தலைவன ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னா, ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஹோம் அலோன் அப்படிங்கிற படத்துல. புரியுதுங்களா? அது மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டா எங்க தலைவன்? நான் அப்படி கேட்கவே இல்லையே, நீங்க தான் சொல்றீங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு அதிபரா இருக்காரு. எங்க விஜய் அவர்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்து வந்தாரு. அவர் இதாயிருவாரு, சிஎம் ஆயிருவாரு சொல்றீங்க. இப்படி நான் சொன்னாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். அதுக்கு இப்படிதான் அர்த்தம். புரியுதா? இப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. வேணாங்க. என்னங்க இது? என்னங்க கேமராமேன், என்னங்க இது? அவருக்கு புரியுது. கை காமிச்சாரு சூப்பர்னு. இல்ல அவர் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இல்ல நீங்க சொல்ல வந்து அவர் புரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு வேற கொஸ்டின் இருந்தா பண்ணுங்க. சும்மா ரொம்ப எங்களை வந்து அதாவது கூப்பிட்டு உட்கார வச்சு அவமானப்படுத்துறது மாதிரியே இருக்குது. இப்ப இந்த விசில் சின்ன இப்ப நீங்களா கேட்டீங்களா அவங்களா கொடுத்தாங்களா? ஏங்க நாங்க கேட்டது கிடைச்சதுங்க. கேட்டது கிடைச்சிருக்கு. கேட்டது கிடைக்கும். அந்த விசிலுக்கும் எனக்கு எங்கேயோ ஒரு பாட்டு ஒன்று விசில் ஊதிட்டே கிளம்புவாரு. த்ரிஷா ஓட்டிட்டு என்ன படம் அது? கில்லில இந்த அர்ஜுன் ஒரு வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுன்னு சொல்லிட்டு விசில ஊத்திட்டு த்ரிஷாவை கூப்பிட்டு கிளம்புவார்ல. ஏங்க எங்க த்ரிஷாவுக்கு பிடிக்குமா அது? த்ரிஷாவுக்கு பிடிக்குமா? ஓ ஓகே சார், கரெக்டு தான். ஆனாங்க த்ரிஷா பிடிக்கிறதுனால இந்த விசில் சின்ன வாங்கியிருக்கே, அப்படித்தானே? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் எங்க அண்ணியா புரியல. இப்போ சொந்த அண்ணி ஏங்க த்ரிஷாவும் அண்ணி தாங்க. சும்மா இது பண்ணாதீங்க. அப்போ அன்னிக்கு பிடிக்கும் விசில். நல்லா ஊதுவீங்க போலயே. அண்ணி நல்லா ஊதுவாங்களா? இந்த விசில சொன்னேன். வேணாங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதோ வேறு மாதிரிலாம் சிந்தனையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? எனக்கு அந்த மாதிரி அர்ஜுன் ஒரு வில்லு ஹரிச்சந்திர சொல்ல அந்த பாட்டு இருக்கா தெரியுமா தெரியாத? கில்லி படத்தில் அதில் வந்து அவர் த்ரிஷா கிளம்பிட்டு ஜீப் எடுத்துட்டு போவார்ல, அப்போ ஒரு விசில் சத்தம் வர யாவும் இருக்கா? இல்லை ஒரே வாட்டி ஊதுங்க, பிஜிஎம் நம்மளால போட்டுருவாங்க. ஏங்க தயவு செஞ்சு சைலண்ட்டாக இருங்க. உங்களோட பேச்சை என்னால் கேட்க முடியல. சரி, புரியுதுங்களா? உங்க மேல டென்ஷனா இருக்கு. டென்ஷனா இருக்கீங்களா? உங்க மேல டென்ஷனா இருக்கு. டென்ஷனை கம்மி பண்றதுக்காக நான் விசில் ஊதிக்கிட்டேன். என்ன பேச்சு பேசுறீங்க? தயவு செஞ்சு விடுங்க. வேற கொஸ்டின் இருந்தா பண்ணுங்க. சரி, இப்ப செயல்வீர்கள் கூட்ட போறீங்க. அதே நம்ம பனையூர் அந்த உரம் என்ன பண்ண போறீங்க? செயல் வீரர் கூட்டம் இது வரைக்கும் மற்ற கட்சியெல்லாம் கூட்டி என்ன பண்ணாங்க? அருமையா பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இந்த ரேஞ்சுக்கு பண்றவங்களே ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்னா நாங்களாம் ஆல்ரெடியே செயல் வீரர்கள் தான்.
புரியுதுங்களா? விசில் அடிச்சா செயலை குஞ்சுகள் தான். செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விசில் அடிச்சா குஞ்சுகள் தான். ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாக்குறீங்கல்ல, என்ன பூத்து கமிட்டிக்கு ஆள் இல்லையா? பூத்து கமிட்டிக்கு ஆள் இல்லையா? ஆளே போடலையா? ஏங்க நாங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஆள் வச்சு வேலை செய்யற அளவு கிடையாது, எல்லாம் மிஷினரி. நாங்க இறக்குறோம் பாருங்க, பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளார பாருங்க, மார்ச்சுக்குள்ளார அவ்வளோ மிஷின் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். என்ன மிஷின்? என்ன மிஷின்? பூத் கமிட்டியில பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் அந்த மிஷின் பண்ணிடும். ஓ, புரியுதுங்களா? அப்புறம் எதுக்கு செயல்வர்கள் கூட்டம்? எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிருங்களே, நாங்க மிஷினை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏங்க ஐயோ, மிஷினாவே வந்து வேலையை தான் வாங்கணும். புரியுதுங்களா? மிஷின்கிட்ட வேலை தான் வாங்க முடியும். ஒரு மனித தன்மைங்கிறது ஹியூமானிட்டி கிட்ட தான் வாங்க முடியும். புரியுதுங்களா? எங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை மாண்புமிகு மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மனித தன்மையோடு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வேலையை கொடுத்துடக்கூடாது, வேலை பழுவெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்கு தான் மிஷினை கொண்டு வந்திருக்குது. புரியுதுங்களா? அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏங்க எந்த காலத்தில் இருக்கீங்க? எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம வந்து கையை வந்து பட்டனில் வச்சு அழுத்துனா ஓட்டு உழுவுற கண்டிஷன் வரும் அப்படின்னு மைய வச்சு குத்துவாங்க பேப்பரில், இந்ததுன்னு. இப்போ அப்படியெல்லாம் இல்லைல்ல, ஒரு டெக்னாலஜியை ஏங்க தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா இதுக்கு தான் படிச்சிருக்குனுங்கிறது. நான் கேட்டேன், நான் படிச்சிருக்கீங்களான்னு. நான் படிச்சிருக்கேன், உங்களால் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏங்க படிப்பில் பாதியில் விட்டதுக்கே எங்கள் தலைமை இந்த அளவு பண்ணிட்டு இருக்காப்லையே, முழுசா படிச்சிருந்தாப்புல எவ்வளோ முன்னாப்புல தெரியுதா? 41ங்கிறது எப்படி 60 100 அப்படின்னு போயிருமா? அப்படி 41 60 100? ஆமா, இல்ல உயிர் பலியா இருக்குல்ல, சொல்ல வரேன். திருப்பி வேணாங்க, நான் பேசுமா இல்லை உட்காந்து பேசுமா இல்லை வேணாங்கிறீங்களா? சரி, நீ பேசுங்க. தனியா பேசுறீங்களா அப்படி, இல்லை என் கூட பேசுறீங்களா? தனியா பேசுறது ஏங்க திருப்பி இந்த 41 பேர் பேசாதீங்க. 41 பேர் வந்து விட்டுருங்க. அதுக்கு எங்கள் தலைவனுக்கு சம்மந்தமே இல்லை. அது எப்படிங்கிறது எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். அது ராக்காய் பாளையத்தில் வந்து நாங்கள் பார்த்தாச்சு, மை போட்டு பார்த்தாச்சு. ராக்காய் பாலமா? ஏங்க ராக்காய் பாளையத்தில் ஜோசியக்காரர் சொல்லிட்டாருங்க, வெத்தலையில மை போட்டு பார்த்தாச்சு. தெரியுமா தெரியாதா? அதுக்கப்புறம் கேரள ஜோசியக்காரன் கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து எல்லாம் முடிச்சு இப்போ சீனாக்காரன் யாருங்கிறத கை நீட்டி காட்டிடுவான். அவன்கிட்ட பேசிட்டு இருக்கு. ஆமா, மார்ச் மாசம் தெரிஞ்சிடும் எவன் இந்த வேலையை செஞ்சதுன்னு. பிப்ரவரி 3 தெரிஞ்சிடும் யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு. சிபிஐ எஃப்ஐஆர் போட போறாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா, எங்களை வந்து இவங்க எங்கவே இந்த ஸ்டாலின் வந்து இப்போ கோத்து விட்டுருக்காரு பாருங்க. வசமா ஸ்டாலினை கோத்துட்டாருல, நீங்களே போய் வாண்டடா போய் கோத்துக்கிட்டீங்களா? ஏங்க ஸ்டாலின் சிபிஐ போச்சுனாரு. ஸ்டாலின் போக சொல்ல நீங்க தானே கேட்டீங்க. எனக்கு ஏங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு நல்லது செய்யாத மாதிரி பண்ணி கட்டவுட் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஓப்பனியா ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்களா? அந்த எஃப்ஐஆர்லயே எங்க தலைவர் சிபிஐ எடுத்திருக்கு. அதே எஃப்ஐஆர் தான் சிபிஐ எடுத்திருக்கு. அந்த எஃப்ஐஆர் எங்க தலைவனை அப்பயே சேர்த்துக்க வேண்டியதானே? எங்க தலைவனை அப்பயே பேர்ல சேர்த்துஞ்சா இன்னைக்கு எனக்கு தலைவனுக்கு பிரச்சனை இல்லைல்ல. சிபிஐல ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாவே 50 வருஷம் ஆகும் அது கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு. தெரியுமா தெரியாதா? புரியுதுங்களா? அதுக்காக தான் நாங்கள் சிபிஐயை நாங்கள் ரெஃபர் பண்ணதே. ஆனால் இப்போ கம்யூனிட்டி பேருக்கு அந்த சிபிஐலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வேலை பார்க்குறானுங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இப்போ ப்ரைவேட்டில் ஒப்படைச்சிட்டாங்களா? அதனால எல்லாருமே ஒரு முன்னாடியெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல மனு போட்டு நமக்கு கிடைக்கிறதுனா ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும். ஆனா இப்ப உடனே நடக்குது. காரணம் என்னன்னா, அதானே இங்க எதிர்பார்த்தீங்க. சிபிஐ அரசாங்க கையில கிடையாதுங்க, தனியார் கையில இருக்குதுங்க. அதனாலதாங்க சரசரன்னு வேலை பார்க்கறாங்க. தனியார் மயமாயிருச்சு எல்லாம். இந்த அரசாங்கமே வந்து தனியார் மயமாயிருச்சு. ஆமா, சீரியஸா அரசே செயல்படாம கட்டுப்பாடு சிபிஐ இல்லங்க, எல்லாம் தனியார் பிரைவேட்ல கொடுத்துட்டாங்க. அதனால எங்க அரசாங்கத்துல இருந்தோம்னா இவ்வளவு சீக்கிரமா எங்களை கூப்பிடவே மாட்டாங்க. அவங்க பிரைவேட்ல வச்சுட்டதுனால தான் இப்ப அடிக்கடி பாஸ்போர்ட் ஆபீஸ் முன்னாடி எல்லாம் பிரைவேட்டா தான் இருந்ததா என்ன? அரசாங்கத்துல தானே இருந்தது. அரசாங்கத்துல இருக்கிறப்ப ஒரு பாஸ்போர்ட் நமக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப எவ்வளவு தெரியுமா? 10 நாள்ல பாஸ்போர்ட் கொடுத்துட்றாங்க. இன்னும் சொல்ல போனா தக்கல்னு சொல்லி 3 நாள்ல கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? பிரைவேட். புரியுதுங்களா? அதே மாதிரி சிபிஐ பிரைவேட் ஆயிருச்சு பிரைவேட் ஆயிருச்சு. சீரியஸா இதை எவனும் நம்ப மாட்டேங்கிறான். சீக்கிரமே தூக்கி உள்ள வைக்க போறாங்க விஜய. அதுதாங்க இந்த பிரைவேட் ஆன சம்பவம் எங்களுக்கு தெரியல. நாங்க அது தெரியாம நாங்க வந்து சிபிஐக்கு ரெஃபர் பண்ணிட்டோம். இல்லாட்டா நம்ம உள்ளூர் கட்சியிலே எங்க பேசிட்டு பேசாம இவரு நம்ம மு.க. ஸ்டாலின் தனிப்பட்ட விழுந்து ஐயா நடக்காம நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கோ
அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏங்க எங்கள் தலைவரோட வயசில் எவ்வளோ பெரியவருங்க, அவர் காலில் உழுவுறதுல என்னங்க தப்பு? என்ன தப்புங்கிறேன்? அப்படியே ரொம்ப நக்கலா சொல்றீங்க. ரெடியா இருக்கீங்க, பேசாம இங்கேயே விழுந்திருக்கலாம், ஏன் போய் சிபிஐ காலில் விழுவுறீங்க? எங்க நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், அது தனியார் ஆக்குறது எங்களுக்கு தெரியாதுங்கிறல்ல. அது கவர்மெண்ட்டுன்னு நாங்க நினைச்சிட்டோம், அது தனியாருங்கிறது எங்களுக்கு அப்புறமேல் தான் தெரிஞ்சது. சரி, இப்ப விசில் அடிச்சு இந்த விசில் சின்ன வந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு உங்க தலைவர். இது மாதிரி புதிய இது பிறக்க போகுது, அது இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, சிபிஐ விசாரணை என்னாச்சு, ஜனநாயக படம் என்னாச்சு, அதுக்கு ஏதாவது அறிக்கை வெளியிடலாம்ல உங்க தலைவர்? தூங்கிட்டாரா அப்படி? ஏங்க ப்ளீஸுங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அறிக்கை கொடுக்கறதுங்கெல்லாம் அடுத்த கட்சிக்காரன் பண்றது. நீங்க பண்ணவே மாட்டீங்க. அறிக்கையிலானே கட்சியா நடக்குது. எங்களை நாங்கள் மக்கள்கிட்ட என்ன பேசணுமோ அது எங்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட எப்போ பேசணுமோ அது தெரியும். சும்மா பத்திரிகைக்காரனுக்கும் அடுத்த கட்சிக்காரனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதுவும் தாவேக கட்சிக்காரங்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது. எங்க தலைவர் அவரோட போட்டோவை காட்டினா போதும், புரியுதுங்களா? அவரு போகணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் போய் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரோட போட்டோவை காட்டினா போதும், செருப்பால் அடிப்பாங்க. செருப்பால் அடிப்பாங்களா? ஆமா, தலைவர் வராம அடுத்த கட்ட தலைவர் போட்டு போட்டா காமிச்சா இது என்ன விஜய் போட்டா தெரியாதுன்னா? அதுக்கே சுட்டு போயிட முடியும், வீட்டுல இருந்தே காட்டணும், பனையூர்ல இருந்து. ஏங்க நான் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா உண்மை தத்துவமா இதிகாசத்திலேருந்து ஓமையை சொல்லி ஒரு பாதனின்னு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேரு செருப்புன்னு சொல்லி செருப்பால் அடிப்போன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்றேன், மக்கள் அடிப்பான்னு சொல்ல வரேன். மக்கள் ஏன் அடிப்பான்? எங்க மக்கள் எங்களை அடிப்பானா? அப்ப தூண்டுதல் பண்றீங்க. மக்கள்ங்கிற பின்புலத்துல யாரோ நீங்க வேலை செய்யறீங்க. உங்கள மாதிரி ஒரு பயங்கரமான சதிகாரர்கள், புரியுதுங்களா? சாதாரண மக்களா நான் கேட்கறேன், ஒரு தலைமை மக்களை சந்திக்கணுமா இல்ல போட்டோ காமிச்சா ஓட்டு போடுவாங்களா? நான் கேட்கறேன். போட்டோ காமிப்பாங்கிறிய, அதுக்கப்புறம் செருப்பை காமிப்பாங்கிறிய, எனக்கு புரியல. எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியல. அந்த அளவு உங்க தலைவர் பெரிய ஆளா? வேணாங்க, வேணாம், அதான் வேணாம். வேணாம், எதுக்கு சுட்டு வேணாம் போறீங்க? சும்மா வீட்டுல இருந்து பனையூர்ல இருந்து சாப்பிட்டு படுங்க, எதுக்கு சுட்டு வேணாம்? எங்க தலைவர் போகலங்க, இரண்டாம் கட்ட தலைவர்களை தான். தலைவர் இல்லாம எதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர் போய் என்னத்தை புடுங்க போறாங்க சொல்லுங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? அவனும் 2 மாசம் தான், 1.5 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. அவனும் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா சிபிஐ வாசல்ல போய் நிக்கிறீங்க? ஏங்க நீங்க வார்த்தை மீறுறீங்க. இரண்டாம் கட்ட தலைவர் போறாங்கன்னு சொன்னா புடுங்க போறாங்களான்னு கேக்குறீங்க. இல்ல என்னத்த பண்ண போறாங்க, என்னத்த பண்ண போறாங்க, இல்ல என்னத்த சொல்ல போறாங்க? எங்க தலைவர் வீட்டுல படுத்திருக்காரு. இது வரைக்கும் மற்ற கட்சிக்காரங்களா இருந்தாங்களே, ஏதாவது பிடிச்சிருக்காங்களா இல்ல ஏதாவது நட்டு இருக்காங்களா? எதையும் நடவும் இல்லை, எதையும் புடுங்கவும் இல்லை, புரியுதுங்களா? இப்ப உங்க தலைவரும் எதையும் நட போறது இல்லை, எதையும் புடுங்க போறது இல்லை, அதான் நான் கேட்டேன். எதையும் புடுங்க போறதில்லை, நட போறது இல்லையா? எங்க விவசாயம்னா ஒண்ணு கிடையாதுங்கிற இடத்துல நாடு இருக்குங்க. எங்க தலைவர் வந்துட்டாருன்னா, புரியுதுங்களா? விவசாயம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அதையும் அழிக்க போறீங்களா? மாட்டி செத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் அழிக்க போறீங்க, டோட்டலா அழிக்க போறோமா? விவசாயிங்கிறவன் கஷ்டப்படாம இருக்கணும், அவன் மன வேதனைப்படாம இருக்கணும்னா அவனுக்கு விவசாயமே இல்லாம இருக்கணும், புரியுதுங்களா? விவசாயம் பண்றதுனாலதான் காவிரியில தண்ணி வரலன்னு இங்க சாகுறான், புரியுதுங்களா? விவசாயம் பண்றதுனாலதான் மேகத்துல இருந்து மழை வரலன்னு சாகுறான். இப்படி சாவுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் விவசாயியா இருக்கிறதுனாலதான், அவன் விவசாயியா இருக்கிறதுனாலதான், புரியுதுங்களா? அவன் விவசாயியா இருக்கிறனாலதான் நீங்க 3 நேரம் திங்கிறீங்க, இல்லைன்னா சோத்து சிங்கி அடிக்கணும். அதைத்தான் சொல்றேன். அதான் சார், அதையும் இல்லைன்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். ஏங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு பசிங்கிறது என்ன? சாப்பாடு சாப்பிட்டாதான் பசி தீக்குன்னு கிடையாது. நாங்கள் எல்லாருக்கும் டேப்லெட் கொடுத்துருவோம், புரியுதுங்களா? எங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா 3 வேளைக்கும் டேப்லெட், காலையில் ஒரு டேப்லெட், மத்தியானம் ஒரு டேப்லெட், நைட்டு ஒரு டேப்லெட். டேப்லெட் போட்டாவே போதும், புரியுதுங்களா? அதுக்கு சோத்தை தின்னு வாழணும்னு அவசியம் கிடையாது, ஒரு விவசாயியை கஷ்டப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே கொண்டது பத்தாதா? டேப்லெட் கொடுத்து கொள்ள போறீங்களா? அப்படி டேப்லெட் கொடுத்தவங்க எங்கேயாவது மாத்திரை சாப்பிட்டு செத்துருக்கானுங்களா? ஆமா, மாத்திரைங்கிறது சாவ கிடக்கிறோன்னு அப்படியே உயிர்த்தலை வைக்கிறது தான் மாத்திரை. அது எமர்ஜென்சி கொடுக்கறது. நீங்க சாப்பாடாவே அது கொடுப்போம்னா அது என்ன அர்த்தம்? இது லாஜிக்கே இல்லையே. ஏங்க எந்த காலத்துல இருக்கீங்க? வரப்போற காலங்கள்லாம் நம்ம செவ்வாய் கிரகத்துல வாழுவோங்க. அங்க தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. அங்க விவசாயம் பண்ண முடியாதுங்க. இந்த உலகம் 3ஆம் உலக போறால இந்த உலகம் அழிய போகுதுங்கிறது பைபிள்ல இருக்குது, பார்க்கலையா நீங்க? அதெல்லாம் நடக்கும்ல. ஒரு தேவதூதர் மாதிரி எங்களுக்கு விஜய் வந்திருக்காரு, எங்களை காப்பாத்தி செவ்வாய் கிரகத்துல எங்களை வச்சிருவாரு. சத்திய சோதனை. சத்திய சோதனையா? ஆமா. இல்ல தேவதூதன் சொல்றீங்களே விஜய, அதான் புரியல.
ஏங்க அந்தந்த காலகட்டம் ஒரு விஷயம் நல்லா என்னங்க, அந்த அதாவது இயேசுநாதர் பிறந்த காலத்துல வந்து இவர்தான் கடவுள்னு அங்க இருக்கிறவங்களுக்கு, அந்த வாழ்ந்தவங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பின்னால் அவர் கடவுள் அப்படிங்கிறது தெரிஞ்சதுல, அதே மாதிரி இப்ப இருக்கிறது விஜய் தான் கடவுள்ங்கிறது எந்த கம்யூனிட்டிக்கு தெரியாம இருக்கிறானுங்க. ஒரு சிலர் எங்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே ஒரு விசில ஊதி முடிச்சிருங்க நீங்களே அப்படின்னு. எதுக்கு புரியல? இல்ல ஏதோ கடவுள்னு சொன்னீங்க, விஜய் கடவுள் அப்படின்னீங்கல்ல, அதான் கேட்டேன். ஏங்க அஜித் மட்டும்தான் கடவுளா? கடவுளே அஜித் அப்படிங்கிறானுங்க. விஜய் கடவுள் கிடையாதா? வேணாங்க, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எப்போ கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க? எப்ப கும்பாபிஷேகம் பண்ண? ஆமா, கடவுள்னு சொன்னீங்கல்ல, விஜய் கடவுள் அப்படின்னீங்கல்ல, எப்போ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு அப்படி அழைப்பு வரும், அப்போ வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.